அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கோவக்காயை வச்சு அட்டகாசமான கிரேவி. இந்த கிரேவி டேஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிக்கன் மட்டன் கிரேவி செய்யும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட். ஆனா கோவக்காயை வச்சு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? வாங்க வீட்டுக்குள்ள போவோம். இப்போ நம்ம கோவக்காய் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி கோவக்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாளா வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்படி பண்ணுவோம், கத்திரிக்காய் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. நம்ம நறுக்குன கோவக்காயை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதங்கும் போதே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மிளகாத்தூள். இந்த காயில வந்து கொஞ்சமா உப்பு காரம் லைட்டா இதுல குடிச்சாதான் நல்லா இருக்கும். அதுக்காக பண்ணிருக்கோம். சரிங்களா? இது வதங்கி வரது பாருங்க. இப்போ கோவக்காய் வந்து எண்ணெயிலேயே ஒரு 60% நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. கோவக்காய் வறுத்த அதே எண்ணெயிலேயே கொஞ்சமா சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 100 கிராம் சின்ன வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழம் வறுத்துங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணலாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. அதில் ஸ்வீட்னஸ் வந்துடும் பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா. சரிங்களா? இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுக்கிறேங்க, சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனும் குறைவாக மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கு சோம்புத்தூள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காய்க்கு வந்து ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. அதனால் மசாலாலாம் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா பச்சை வாசனை போகணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு 50 ml தண்ணி சேர்த்திக்கலாம். மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதங்கணுங்க. இடையில கலந்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்ச கோவக்காய். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 60% வந்து கோவக்காய் வந்து எண்ணெயில் வதங்கி இருக்கு. இனி ஒரு 40% வந்து நல்லா வேகணுங்க. நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 50 ml மறுபடியும் சேர்த்திக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்தி வச்சுங்க. ஃபைனலாக ஒரு மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சேர்த்து நான் பிரியாணிக்காக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பொடி சேர்த்திக்கலாம். ஏன்னா இங்கே தாளிப்பில் வந்து பட்டை, கிராம்பு அவங்க சேர்த்துல. ஏன்னா கறியோட டேஸ்ட்டில் நான் வந்து இந்த கிரேவி சேர்றதா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் இது ஃபைனலாக சேர்த்திக்கிறேன். சரிங்களா? அது முதலையே சேர்த்த வேண்டாம். ஃபைனலாக ஏன்னா வறுத்து அரைச்சிருக்கிறோம் இந்த பொடியை. அதனால் ஃபைனலாக சேர்த்துனா போதும். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம். நல்ல ஒரு கமகமான வாசனையோட கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஃபைனலாக ஒரு 50 ml வந்து தேங்காய் பால் சேர்த்தியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. 1 நிமிஷம் ஆச்சு. ஒரு அட்டகாசமான கோவக்காய் கிரேவி ரெடி. இதோட மெத்தேடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் மட்டன் செய்கிற ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு அருமையான கோவக்காய் கிரேவி ரெடிங்க. நல்ல சுடுசாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.